ஒளிக்கதிரானது வெற்றிடத்திலிருந்து ஒளி விலகல் எண் 1.33 உடைய ஊடகத்திற்குள் செல்லும் போது படுகோணத்தின் மதிப்பு பாருங்க. ஃபர்ஸ்ட் வெற்றிடத்திலிருந்து ஒரு ஒளி போகுது, அப்போ ஒரு ஊடகம் இருக்கு, அந்த ஊடகத்தோட ஒளி விலகல் எண் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.33. சரிங்களா? இப்ப விலகு கோணத்தின் மதிப்பு, இந்த விலகு கோணத்தின் மதிப்பு 30 டிகிரின்னு சொல்லிடுறாங்க. அப்ப படுகோணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயுமே வெற்றிடத்தில் இருந்து அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, அப்ப இந்த வேக்கம்ல ஒளி விலகல் எண் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெற்றிடத்துக்கு 1.00. இந்த ஃபார்முலா ஒன்று இருக்கு இதுக்கு, n1 sin θ1 is equal to n2 sin θ2. அதாவது n1 அப்படின்னா முதல் ஊடகத்தின் ஒளி விலகல் எண், வெற்றிடத்தில் ஒளி விலகல் எண், n2னா இரண்டாவது ஊடகத்தின் ஒளி விலகல் எண். சரிங்களா? sin θ1னா அந்த படுகோணம், sin θ2னா விலகு கோணம். இப்ப படுகோணத்தின் மதிப்பு தான் 30 கொடுத்துருக்காங்க. n1 அப்படின்னா 1.00 நமக்கு தெரியும். sin θ1 அப்படின்னா sin 30 டிகிரி equal to n2 அப்படின்னா 1.33 sin θ2. இப்போ sin θ2 வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ sin 30 டிகிரி அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து 1/2. அப்போ இங்கே வந்து 0.5 வந்துடும். இதை இங்கே கொண்டு வரப்ப நமக்கு ஆன்சர் எந்த மாதிரி வரும் அப்படின்னா sin θ2 is equal to 0.3759. இதனுடைய ஆன்சர் வந்து 22.07 டிகிரி தான். ஆனால் இதுக்கு வந்து இந்த மாதிரி தீட்டா வேல்யூஸ்லாம் நம்மளால பார்க்க முடியல, அதுக்கு எந்த ஒரு சோர்ஸும் கொடுக்கல அப்படின்றனால ஃபைனல் ஆன்சர் கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் A, B, C, D இந்த 4 ஆப்ஷன்ல எது போட்டிருந்தாலும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோங்க, வேற ஏதாவது எக்ஸாம்ஸ்ல இது வந்துச்சுன்னா நமக்கு யூஸ் ஆகும்.